Very good. Ether channel. See, channel, the other meaning of channel is group. Ether channel means grouping Ethernet links. Grouping Ethernet links. ports. When you bundle the ports, links gets grouped, get bundled. Can also be called as port bundling. Port channel. Okay. Port channel. Okay. Ether channel, port channel, all are same. In fact, the word Ether channel we see only in Cisco. Okay. The other people will call it as port channel. Sometimes it is also called as port bundling. Bundle. Okay. Port bundling. Port binding, port bundling. நிறைய பேர் இருக்குது இதுக்கு. எதுக்காக பண்டில் பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா பாருங்க, 2 சுவிட்ச் இருக்குதா, அதுக்கு நடுவில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணா லூப் ஆகுமா? ஆகாது. 2 ஒயர் கனெக்ட் பண்ண என்ன ஆகும்? லூப் ஆகும். ஆனால் எஸ்டிபி என்ன பண்ணிடும்? ஒரு போர்ட்டை பிளாக் பண்ணி லூப் ஆகாம பார்த்துக்கும் இல்லையா? எஸ். சரி, இப்போ எஸ்டிபி ஒரு போர்ட்டை பிளாக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லூப்பை வந்து அவாய்ட் பண்ணுது. அப்படின்னா என்னன்னா, நான் 2 லிங்க் வச்சிருந்தேன்னா என்னால் 2த்தையும் யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு இழப்பு தானே. அதுவே வந்து நீங்க இந்த 2 லிங்கை ஒரு லிங்கை போல மாற்ற முடியும் என்றால் உங்களுக்கு முழுமையான பேண்ட்வித் கிடைச்சி முழுமையான பலன் அடைய முடியுது. ஓகே, சரிங்க சார். முழு பலனையும் அடைய முடியும். முன்னால ஒரு லிங்கை தான் யூஸ் பண்ண முடிஞ்சுது. அப்படின்னா 100 மெகுனா 200 மெகு என்னால் பயன்படுத்த முடியாம இருந்துச்சு. இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை. நீங்க சொல்லலாம், நாங்க பயன்படுத்தணுமே, நம்ம தான் வந்து ப்ரையாரிட்டிலாம் சரி ப்ரையாரிட்டிலாம் செட் பண்ணி இதுல இது ரூட்டு அதுல அது ரூட்டு அப்படின்னு வீலனை மாத்தி மாத்தி விட்டுமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனாலும் வீலனை 10 இது வழியா போகுதுன்னு வச்சுக்கலாம், வீலனை 20 இது வழியா போகுதுன்னு வச்சுக்கலாம். போன கான்செப்ட் நம்ம மேனுவலா லோட் ஷேர் பண்ணும்ல, அது ஈக்குவலா போகுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போ வீலன் 10 மெம்பர் வந்து ஒரு 50 பேர் இருக்கிறான், வீலன் 20 பேர் வந்து 20 ஆட்கள் வந்து ஒரு 60 பேர் இருக்கிறான். 60 பேரும் டேட்டா அனுப்புறான், 50 பேரும் டேட்டா அனுப்புறான்னா வீலன் 20ல அது ஜாஸ்தி போகுது இல்லையா? கீழே இருக்கிற பாதையில் தான் இப்ப ஜாஸ்தி டிராபிக் போகுது. சரி பாதி போகுமா? வீலன் 20 மெம்பர் வந்து கீழே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான், வீலன் 10 மெம்பர் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னா வீலன் 20 மெம்பர் எவ்வளவு டிராபிக் அனுப்புறானோ அது கீழையும், 10 மெம்பர் எவ்வளவு டிராபிக் அனுப்புறோ அது மேலேயும் தான். சரி பாதிலாம் பேலன்ஸ் பண்ணிலாம் போவாது இல்லையா? ஆனால் ஈத்தர் சேனல் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு 200 ஜிபியும் சாரி 200 எம்பியும் கிடைக்கும். ஓ சரி பாதி போகும். நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரையாரிட்டி கிராட்டில் செட் பண்ண வேண்டாம். ஸ்பேனிங் ட்ரீயே வராது இந்த இடத்துல. ஸ்பேனிங் ட்ரீ வராது காரணம் என்னென்னா, ஃபிசிக்கலாக 2 லிங்க் இருந்தாலும் ம் வெர்ச்சுவலாக இது ஒரு லிங்காக மாறிடுது. ஆமா இங்கே இருக்கிற 2 போர்ட்டையும் ஒரு போர்ட்டாக நீங்கள் இணைச்சிட முடியும். அது பேர் தான் ஈத்தர் சேனல். ஓகே 2 தனித்தனியாக ஒன்றும் தனித்தனியாக ரெண்டா தோற்றம் அழிச்சாதான் லூப் வரும். ம் 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 2 ஒரே போர்ட்டுன்ற மாதிரி கன்சிடரேஷன் பண்ண முடியும்னா லூப் வராது. ம் ஓகே சார். சரி, அப்போ லூப் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. ஏன்னா லூப்பே வராது, எஸ்டிபி வராது. அப்போ எஸ்டிபினால படுகிறதான பாடுகள், சோதனைகள், அது எதுவுமே இதுக்கு வராது. ஓகே உங்களுக்கு முழுமையான பேண்ட்வித் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பண்டலுக்குள்ள இருக்கிற ஒரு லிங்க் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ம் கவலையே இல்லை. எல்லா டிராஃபிக்கும் இப்போ இந்த லிங்க் வழியாக போக ஆரம்பிச்சிடும். ம் மறுபடியும் அந்த லிங்க் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் லோட் ஷேர் ஆகிடும். ம் புரியுது இல்லையா? ஓகே ஸோ ரிடண்டன்சி இருக்கா? இருக்குது. ம் ரிடண்டன்சி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ரிடண்டன்சியும் இருக்குது. ரிடண்டன்சினா புரியுது என்னன்னு? இல்லை சார். ஒரு பைக் ஸ்டார்ட் ஆகணும், இன்னொரு பைக் ஸ்டார்ட் பண்ணி போயிருவீங்க, 2 பைக் இருந்தா. ம் ஆமாம். அது பேர் ரிடண்டன்சி. ஓகே ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும்போது ஒரு லிங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு லிங்க் வந்து என்ன பண்ணிடும், ஸ்டாண்ட் பைலேருந்து ஆக்டிவாக மாற்றி போயிடும் இல்லையா? ம் ஆமாம் சார். இங்கே அது இருக்குது ஏற்கனவே. 2 லிங்கும் ஆக்டிவாக இருக்குது. ஒன்று போனாலும் இன்னொன்று இருக்கிறதுனால ரிடண்டன்சியும் இருக்குது இல்லையா? ஆமாம் ஆமாம். இது ஸ்பேனிங் ட்ரீயோட பெட்டரா இல்லை? Better. பெட்டர் தான். ம் பெட்டர் தான். யா ஸ்பேனிங் ட்ரீல இருக்கிற நன்மையும் இருக்கு, அட்வான்டேஜஸ் சார். முழுமையான பேண்ட்வித்தையும் நம்மளால பயன்படுத்த முடியுது. எதுவுமே நம்ம வீணடிக்கலைங்க. ஆமாம் சார். ஸ்பேனிங் ட்ரீல நம்ம வீணடிச்சோம். ம் ஸ்பேனிங் ட்ரீல ஒரு 10 லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 லிங்க் இருக்குன்னா எத்தனை லிங்க் ஆக்டிவா இருக்கும் சொல்லுங்க? முடிஞ்சிருச்சு. வீலான் 1க்கு வீலான் 10க்கு அதெல்லாம் வேணாம். வீலன் கதையை நான் பேசல. காமன் எஸ்டிபினா ஒரு லிங்க் தான் ஆக்டிவ்ல இருக்கும். ஐ மீன் ஆமா 9 லிங்க் ஆக்டிவ்ல இருக்கும், ஒரு லிங்க் பிளாக்ல இருக்கும். அப்போ இந்த 9 லிங்க் உள்ள லூப் வராதா? சரி, இப்போ ஒரு லிங்க் தான் ஆக்டிவ்ல இருக்கும், 9 லிங்க். அதுதான் இங்க சொல்ல வரேன். எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க நமக்கு. ம் நீங்க பிவிஎஸ்டிபியே வச்சிருந்தா கூட ம் நீங்க மேனுவலா லோட் ஷேர் பண்ணலன்னா ஒரு லிங்க் தான் ஆக்டிவா இருக்கும் எல்லா வில்லியனுக்கும். ஆமா. மீதி எல்லாம் பிளாக்ல இருக்கும். ம் அப்போ ஸ்பேனிங் ட்ரீ வந்து நமக்கு முழுமையான பலனை தருவதில்லை. ஃபுல் அட்வான்டேஜ், நமக்கு ஃபுல் பேண்ட்வித், ஃபுல் ரிசோர்ஸை பயன்படுத்த முடியறதில்லை. ஆமா. இந்த ஈத்தர் சேனல் என்ன தெரியுமா பண்ணும்? 8 லிங்க் வரைக்கும் உங்களை பண்டில் பண்ண அனுமதிக்கும். ஓகே. அப்போ ஒரு லிங்க் 100 மெக்குனா 800 மெக் பேண்ட்வித் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதுவே இது கிகாபிட் ஈத்தர்நெட்னு வச்சுக்கோங்களேன். 8 லிங்க்னா உங்களுக்கு 8000 மெக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு கிகுங்கிறது 1000 மெக்கு. ம் பாருங்க, இப்போ செம பேண்ட்வித் கிடைக்குது இல்லை? இப்போ ஈத்தர் சேனல் என்ன, அதனுடைய நன்மைகள் என்னன்றது புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருச்சு சார். ஈத்தர் சேனலுங்கிறது ஒன்றும் இல்லை,
bundling of Ethernet ports. போர்ட்ஸ். அப்படி பண்ணுறது மூலிமா நிறைய தனித்தனியாக ஃபிசிக்கல் போர்ட்டுங்க ஒன்றா இணைஞ்சு ஒரு லாஜிக்கல் போர்ட்டாக மாற்றிடும். அதனால லூப் ஏற்படாது. லூப்பே ஏற்படாது. உங்களுக்கு முழுமையாக எல்லா லிங்கையும் பயன்படுத்த முடியும். இன்னொரு அட்வான்டேஜ், இதில் ஏதாவது ஒரு லிங்க் போயிடுச்சுன்னா கூட கவலை இல்லை, மீதி இருக்கிற லிங்க் என்ன பண்ணிடும், அந்த லோடை பார்த்துக்கோ இல்லையா? ஆமாம் சார். ஸோ ஈத்தர் சேனலுங்கிறது ரிடண்டன்சியும் கொடுக்குது, அதே சமயத்தில் முழுமையான ரிசோர்ஸை பயன்படுத்த உதவுது. அடுத்தது, ஈத்தர் சேனல் நீங்கள் பயன்படுத்தணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. இதில் ஒவ்வொரு லிங்க்குமே சேம் ஸ்பீடை கொண்டதாக இருக்க வேண்டும். நான் வந்து ஒரு 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2 கீக் ஈத்தர்நெட்டை பண்டில் பண்ண முடியுமானா முடியாது. வேணா அது 2 செப்பரேட் பண்டிலாக பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 2த்தையும் ஒரு பண்டிலும், கீக் ஈத்தர்நெட் பண்டில் 2த்தையும் இன்னொரு பண்டிலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டையும் கீக் ஈத்தர்நெட்டையும் மிக்ஸ் பண்ண முடியாது. அது எப்படி சொல்லுவாங்க, எல்லா போர்ட்டுமே சேம் ஸ்பீடாக இருக்கணும். சேம் ஸ்பீடாக இருக்கணும். ஒவ்வொரு லிங்க்குமே ஒரே ஸ்பீடாக இருக்கணும். ஒன்று 100 மெக்கு, இன்னொரு 1000 மெக்கில் இருக்கக்கூடாது. அடுத்தது, எல்லாமே சேம் டியூப்ளெக்ஸாக இருக்கணும். டியூப்ளெக்ஸ்னா என்னது? ஸ்பீடா சார்? அப்போ என்னதுக்கு ஸ்பீடுன்னு முன்னாலே சொன்னேன். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. டியூப்ளெக்ஸுங்கிறது ஒரு லிங்க் ஆனது ஒரே சமயத்தில் அனுப்பவும் முடியும், வாங்கவும் முடியும். அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்றை தான் செய்ய முடியும், இதர் அனுப்ப முடியும் இல்லைன்னா வாங்க முடியும். அப்படின்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ். அப்போ இதில் இந்த போர்ட்டை ஹாஃப் டியூப்ளெக்ஸ், இந்த போர்ட்டை ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி டியூப்ளெக்ஸ் பண்ணால் எல்லாத்தையும் ஹாஃப் பண்ணுங்க, இல்லை எல்லாத்தையும் ஃபுல். ரெண்டு பக்கமே சேம் டியூப்ளெக்ஸ், சேம் ஸ்பீடு இருக்கணும். அடுத்தது சேம் பேண்ட்வித் இருக்கணும். எல்லாமே 100 மெக்னா எல்லாமே 100 மெக், எல்லாமே அதாவது ஸ்பீடுன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே, அந்த ஸ்பீடில் தான் பேண்ட்வித் அடங்கிருச்சு. அடுத்தது சேம் டைப் இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, பாதி வந்து இது ஆக்சஸ் போட்டு, பாதி வந்து ட்ரங்க் போட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒன்று எல்லாமே ட்ரங்க் போட்டாக இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே ஆக்சஸ் போட்டாக இருக்கணும். இதான் எல்லாமே ட்ரங்க் தானே சார் இருக்கும்? அப்படிதான் சொல்ல முடியாது. சில பேர் வந்து வீலானே பண்ணியிருக்க மாட்டான், அவன் எல்லாமே ஆக்சஸ் தான் வச்சிருப்பான். ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாமே ட்ரங்காக இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே ஆக்சஸாக இருக்கும். பாதி ட்ரங்க் பாதி ஆக்சஸ்லாம் இருக்கக்கூடாது. சில பேர் ட்ரங்க்லேயே வந்து அலௌடு வியர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ட்ரங்க்குன்றது பொதுவாக வந்து எல்லா வீலனையும் அலோவ் பண்ணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பான், இல்லை இந்த வீலனை மட்டும் அலோவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அப்படி சொன்னால் அது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி கன்ஃபிகர் பண்ணோம் அந்த அலௌடு வீலனை. 2 இன்டர்ஃபேஸில் வீலன் 10 அலோவ் பண்ணிட்டு இன்னும் 2 இன்டர்ஃபேஸில் 10 பிளாக் பண்ணுறது தப்பு. சேம் ஸ்பீடு,
சேம் டியூப்ளெக்ஸ், சேம் மோடு. மோடு. ஓகே. ஆக்சஸ் மோடா, ட்ரங்க் மோடா, சேம் மோடு. ஸ்பேன் எனேபிள் பண்ணுறதா இருந்தால் அந்த பண்டலுக்கு தான் பண்ணணுமே ஒழிய அந்த பண்டலுக்குள்ளே இருக்கிற ஒரு போர்ட்டுக்கு மட்டும் நான் பண்ணணும்ன்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே சார். இப்போ அடுத்த காரியம், இது போர்ட் சேனல் 2 வகையில் கொண்டு வரலாம், உருவாக்கலாம். இப்போ 2 சுவிட்ச் இருக்குது, 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதை நான் பண்டில் பண்ணிட்டு போர்ட் சேனல் வர வைக்கலாம். அது 2 வகையில் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். என்னென்ன, ஒன்று நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணுறது, அதாவது சுவிட்ச் 1ல் போயிட்டு இந்த 2 போர்ட்டும் இந்த நிமிஷத்துலேருந்து 2 அல்ல 1, அதற்கு பெயர் போர்ட் சேனல் 1 அப்படின்னு நீங்கள் பேர் வைக்கலாம். உண்மையான போர்ட் பேர் F01, F02ன்னு இருக்கும். ஆனால் அது 2ஐயும் நீங்கள் ஒன்றாக இணைத்து ஒரு பெயர் சூட்டி அதற்கு போர்ட் சேனல் இன்டர்ஃபேஸ் என்று அழைக்கிறீர்கள். இப்போ அடுத்த சுவிட்சில் நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சுவிட்ச் 1 சைடில் செஞ்சிட்டீங்க, ஆனால் சுவிட்ச் 2 சைடில் நீங்கள் இன்னும் செய்யவே இல்லை. இது என்ன நினச்சிக்கோ, சுவிட்ச் 1 இது 2ம் ஒரு பண்டல்னு சொல்லிட்டு பண்டலுக்கு எப்படி டேட்டாவை அனுப்பணுமோ அப்படி அனுப்பும். ஒரு பண்டல் கிட்ட இருந்து எப்படி டேட்டா வாங்கணுமோ அப்படி வாங்க முயற்சி பண்ணும். ஆனா இந்த அடுத்த முனையில பாத்தீங்கன்னா அது பண்டலாவே இல்லை, பிரிஞ்சு பிரிஞ்சு 2ஆ இருக்கு, வெவ்வேறு போர்ட்டா இருக்குதா. ஆமா. அப்போ சுவிட்ச் 2க்கு தலைக்கால் புரியாது. சுவிட்ச் 2க்கு என்ன வருதுன்னே புரியாது. ஏன்னா சுவிட்ச் 2ல எல்லாம் அரை குறையமா வரும் ஒவ்வொரு லிங்க்லயும். ஆனா சுவிட்ச் 1 பொறுத்த வரைக்கும் அது முழுமையா 2த்துக்கும் சேர்த்து, அது பேர் ஹேஷிங்னு சொல்லுவாங்க. ஹேஷிங் பண்ணி அனுப்புது. அப்படின்னா என்னன்னா, அந்த டேட்டாவை எடுத்து ஒரு லிங்க்குக்கு அனுப்புற மாதிரி 2 லிங்க்லயும் சேர்த்து அப்படியே சரிபாதி அப்படி பிரிச்சு அனுப்பும். அந்த ஹேஷிங் அல்காரிதம் S2ல சுவிட்ச் 2ல இல்லாததுனால அந்த டேட்டாவை அது விளங்கிக்காது. அப்போ போர்ட் சேனல் ஒழுங்கா வேலை செய்யுமானா பண்ணாது, ஒழுங்கா வேலை செய்யாது. போர்ட் சேனல் பண்ணதுனால உங்களுக்கு நஷ்டம் தான் உண்டாக போதே ஒழிய இதுல எந்த லாபமும் வரப்போறது இல்லை. ஸ்பேனிங் ட்ரீயும் ஒரே குழப்பத்தில் இருக்கு. சுவிட்ச் 1 நினைச்சுன்னு இருக்குது, இது 2ம் ஒரு போர்ட்டுன்னு. சுவிட்ச் 1ல இருக்கிற ஸ்பேனிங் ட்ரீ. ஆனா சுவிட்ச் 2ல இருக்கிற ஸ்பேனிங் ட்ரீ என்ன பண்ணுது, வெவ்வேறு போர்ட்டுன்னு சொல்லிட்டு இது வழியா ஒரு பிபிடியோ அனுப்புது, இது வழியாவும் ஒரு பிபிடியோ அனுப்புது. ஆனா இவன் என்ன பண்றான், 2த்துக்கும் சேர்த்து ஒரு பிபிடியோ அனுப்பிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி குளறுபடிகள் வர்றதுனால ஒரு தெளிவே இருக்காது. இதுக்கு பேர் ஆன் மோட், இல்லைன்னா மேனுவல் மோடுன்னு சொல்லலாம். மேனுவலா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, போர்ட் சேனலை உருவாக்கி இருக்கிறீங்க. ஆன் மோட் இல்ல மேனுவல் மோட்னு சொல்லலாம். இப்போ இந்த மேனுவலா பண்றதுக்கு பதிலா ஒரு புரோட்டோகாலை வைத்து செய்தீங்கன்னு சொன்னா இந்த தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டைனமிக் மோடுன்னு அதுக்கு பேர் வைக்கிறேன். ஓகே. டைனமிக் மோட். டைனமிக் மோட்னா என்ன, டைனமிக் மோட்னா என்ன, நம்ம ஆன் பண்ணதுனால வரல,
அதுவா ஏதோ ஒரு கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு வந்துருக்குது, அதுவா வந்திருக்குது. டைனமிக்னா அதுவா தானே. ஆமா சார். மேனுவல் மோட்னா நம்ம ஆன் பண்ணி விட்டுது. ம். இந்த டைனமிக் மோட்ல ஒரு பிரபலமான புரோட்டோகால் இருக்கு, எல்ஏசிபின்னு சொல்லுவோம். ஓகே. லிங்க் அக்ரிகேஷன். அக்ரிகேஷன் என்னன்னா ஒன்றா இணைக்கிறது. ம். இந்த அக்ரிகேட்டட் மார்க் லிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க காலேஜில். ஆ, ஆ, ஆ. அது அக்ரிகேட்டட், கன்சாலிடேட்டட் எல்லாம் ஒன்னா போட்டுருது சேர்த்து. ம். அதுக்கு தான் அதுதான் இங்க வந்து இங்க என்ன ஒன்னா போடுறோம், லிங்க் அக்ரிகேட் பண்றோம். ஆ. லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், எல்ஏசிபி. இது ரொம்ப பிரபலமான ஒரு போர்ட் சேனல் புரோட்டோகால். ஓகே. போர்ட் சேனல் உருவாக்குறதுக்கு ஒரு மிகவும் பிரபலமான ஒரு புரோட்டோகால் தான் எல்ஏசிபி. ம். இப்போ இதன் மூலியமா நீங்க இங்க போர்ட் சேனலை உருவாக்குனீங்கன்னா, ம். நீங்க இந்த ரெண்டு போர்ட்டுக்கும் போயிட்டு என்ன சொல்றீங்க, ஏன்பா நீ ரெண்டும் ஒரே பண்டில்பா, இந்தாப்பா எல்ஐசிபி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றீங்க. நீங்க போர்ட் சேனல் ரெண்டு பக்கமும் உருவாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். அது உடனே இது பண்டில்னு சொல்லிடாது. ரெண்டு பக்கமும் சரியா பண்ணிருக்கான்னு செக் பண்ணும் புரோட்டோகால். ம். அதுக்கப்புறம் தான் இந்த பண்டில் போர்ட்டையே அப்புன்னு கொண்டு வரும். உடனே அப்பா ஆயிடாது. நீங்க கன்ஃபிகர் பண்ணதும் அப்பா ஆயிடும். எது ஆன் மோடு ம். கன்ஃபிகர் பண்ணதும் அப்பா இருந்து நல்லது இல்லை. ஏன்னா அடுத்த பக்கம் கன்ஃபிகர் பண்ணிருக்கிறானா இல்லையான்னு செக் பண்ணாமலேயே நான் பண்டில் ஆயிட்டேன்ப்பா, நான் பண்டில் யூஸ் பண்றேன்ப்பா, நான் பண்டில் யூஸ் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அடுத்த பக்கமும் பண்டில் பண்ணிருக்கிறானா, அதே ஒயர்னுடைய அடுத்த முனை வந்து பண்டில் ஆயிருக்கான்றத செக் பண்ணிட்டு பண்றதா சரி. ஆமா சார். அதுக்கு தான் நம்ம டைனமிக் மோடு போறோம். அதாவது புரோட்டோகாலை யூஸ் பண்றதுக்கு பேர் தான் டைனமிக் மோடு. ம். எல்ஏசிபி வந்து ஒரு அருமையான ஒரு புரோட்டோகால் இது செய்யறதுக்கு. இது என்ன பண்ணும், ஒரு பக்கம் நீங்க கன்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து போர்ட் சேனல் அப் சொல்லாது, சொல்லவே சொல்லாது. ம். அடுத்த பக்கம் போய் செக் பண்ணும். இந்த லிங்க் வழியாவும் போய் செக் பண்ணும், இந்த பக்கம் என்ன ரெடியா இருக்குதா, S2 ரெடி ஆச்சா அப்படிங்கறத செக் பண்ணும். S2 ரெடின்னு சொல்லலைன்னா ம். இது டவுன்ல வச்சிருக்கோம். நீங்க கன்ஃபிகர் பண்ணியும் தனித்தனியா தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஆ. இது வரைக்கும் நீங்க அடுத்த முனையை ஒழுங்கா கன்ஃபிகர் பண்ற வரைக்கும் தனித்தனி லிங்கா தான் செயல்படும். ஓகே. நீங்க கன்ஃபிகர் பண்ணதும், இந்த பக்கம் கன்ஃபிகர் பண்ணதும், இந்த போர்ட் சேனலுக்குள்ள சஸ்பெண்டட் ஸ்டேட்ல இருக்கிறது அப்பா மாறிடும். ம். ஆ. ரெண்டு பக்கமும் செக் பண்ணிட்டு போர்ட் சேனலை அப் பண்ணி பண்டில் அப் பண்ணும். ம். ஒரு புரோட்டோகாலை பயன்படுத்தி பண்டில் பண்றது நல்லது. ம். மேனுவலா பண்றதை விட புரோட்டோகாலை பயன்படுத்தி பண்றது நல்லது. நீங்க மேனுவலா தான் பண்ணுவேன்னு சொன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும், உஷாரா ரெண்டு பக்கமும் சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ம். சில சமயம் இது வந்து ஃபர்ஸ்ட் ரேக்ல இருக்கும், ஆ. இது வேற ஒரு ரேக்ல இருக்கும், 5வது ரேக்குன்னு வச்சுக்கோங்க. ம். அப்போ ஒயர் இங்க இருந்து அங்க ட்ரேஸ் பண்ணின்னு போகணும், கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும். ம். கரெக்டா போதா, ஒயர் போதா, அப்படி ஒயர் ட்ரேஸ் பண்ணி இந்த ஒயர்னுடைய அடுத்த முனையை தான் நம்ம பண்டில் பண்றோமா, இல்ல இந்த ஒயர் இங்கே கனெக்ட் ஆயிருக்கும், நம்ம வேற ஏதோ ஒரு ஒயர் இங்க பண்டில் பண்ணிட்டு இருப்போம் இந்த பக்கம். ஆ. அந்த மாதிரிலாம் தப்புலாம் வரும். நீங்க மேனுவலா பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து பண்ணணும். இல்லையா ஓகே. புரோட்டோகால் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ம். நீங்க இந்த லிங்க்னு நினைச்சுக்கின்னு வேற ஏதோ ஒரு லிங்க் நீங்க பண்டில் பண்ணீங்கன்னா ம். அப்ப என்ன தெரியுமா ஆகும், வேற ஏதோ ஒரு லிங்க் நீங்க என்ன பண்றீங்க, பண்டில் பண்றீங்க. அப்போ இது சஸ்பெண்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓ. அது கண்டுபிடிச்சிடும், புரோட்டோகால் கண்டுபிடிச்சிடும். டேய் இதனுடைய மறுமுனை அந்த பக்கம் இன்னும் கன்ஃபிகர் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லும். ம்.
ம். அதே மேனுவலில் பண்ணால் அந்த தப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் ஆகும். ஆமா. ஆ. அப்போது எல்ஏசிபியை யூஸ் பண்ணலாம். எல்ஏசிபி வந்து சிஸ்கோ ஸ்டாண்டர்டா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டான இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட். ஓகே. எல்ஏசிபி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னா என்னது? எல்லா வெண்டருக்கும் பொதுவான ஒரு ப்ரோட்டோகால். ம். சரிங்களா? ஓகே சார். எல்ஏசிபி. இன்னொரு ஒரு ப்ரோட்டோகாலும் சிஸ்கோ வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம் இதே வேலையை பார்க்கறதுக்கு. அதுக்கு பேர் வந்து பிஏஜிபி. ம்ஹும். இங்கே எப்படி லிங்க் அக்ரிகேஷனுங்கிறீங்களோ இங்கே வந்து போர்ட் அக்ரிகேஷன். ஆக்சுவலாக போர்ட்டை தானே நம்ம பண்டில் பண்ணுறோம். ஆமா. போர்ட்டை பண்டில் பண்ணுறது மூலிமா லிங்க் பண்டில் ஆகிடுது. ஸோ சிஸ்கோ என்ன பண்ணிட்டான், நான் வந்து நீ லிங்க் எடுத்துக்கிட்டியா, நான் போர்ட்டுன்னு பேர் எடுத்துக்கிறேன் போன போர்ட் அக்ரிகேஷன் குரூப்பிங் ப்ரோட்டோகால். ஆனால் குரூப்பிங் பெரிய இல்லை, நிறைய பேர் குரூப்பிங் சொல்ல மாட்டாங்க. அக்ரிகேஷனே ஏஜின்னு சொல்லுவாங்க. போர்ட் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால்டுவாங்க. போர்ட் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால்டுவாங்க. ஏன்னா அக்ரிகேட்டுங்கிற வார்த்தையே குரூப்புங்கிற வார்த்தை தானே. அதுக்கு இன்னொரு முறை ஒரு குரூப். போர்ட் அக்ரிகேஷன் ப்ரோட்டோகால் இது அவ்வளோவா யாருக்கும் தெரியாது. ஏன்னா சிஸ்கோது பாருங்க, இது சுவிட்சிங் கான்செப்ட். சுவிட்சஸ் வந்து எல்லாருமே சிஸ்கோ சுவிட்ச் வாங்கியிருக்க மாட்டான். சில பேர் சிஸ்கோ சுவிட்ச் 1-2 வாங்கியிருப்பான். ஆனால் அதை வந்து வேற ஒரு சுவிட்சோட மிராக்கி சுவிட்சோட கனெக்ட் பண்ணியிருப்பான். சரி, மைக்ரோலேண்டு, இது சிஸ்கோ, இது வந்து 3காமு, இது மாதிரி நிறைய சுவிட்ச் வெண்டருங்க இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து மைக்ரோலேண்டுக்கும் சிஸ்கோக்கும் நடுவில் நீங்கள் போர்ட் சேனல் பண்ணோம்னா பிஏஜிபி ஒர்க் ஆகாது. ஏன்னா மைக்ரோலேண்டுக்கு பிஏஜிபின்னா என்னன்னு தெரியாது. அப்போ நீங்கள் பொதுவாக 2 பேருக்கும் ஒன்று இருக்குது. அது என்னது? எல்ஏசிபி, லிங்க் அக்ரிகேஷன். சரி, இந்த 2 ப்ரோட்டோகாலில் எதையாவது நீங்கள் பயன்படுத்தி தான் ஈதர் சேனல் பண்ணுறது ரெக்கமெண்டட். ஆன் மோட் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. காரணம், தப்பு நடப்பதற்கு, ஏதாவது லிங்க்கு மாற்றி கொடுக்கறதுக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்காம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அப்புறமா கஷ்டப்படுறது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இது வந்து போர்ட் அக்ரிகேஷன் குரூப் புரோட்டோகாலா இல்ல போர்ட் அக்ரிகேஷன்? போர்ட் அக்ரிகேஷன் புரோட்டோகால், அவ்வளவுதான். ஓகே, ஸ்டாண்டர்ட். ஓகே, ஜஸ்ட் போர்ட் அக்ரிகேஷன் புரோட்டோகால். லிங்க் அக்ரிகேஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், போர்ட் அக்ரிகேஷன் புரோட்டோகால். எல்ஏசிபி இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட், பிஏஜிபி சிஸ்கோ ஸ்டாண்டர்ட். சரி, இப்போ நீங்கள் எல்ஏசிபி எனேபிள் பண்ணுறதா இருந்தால் 2 மோடு இருக்குது. டைனமிக் மோடில் 2 ப்ரோட்டோகால் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்கும் 2 மோடு இருக்கு. ஒன்று ஆக்டிவ்னு சொல்லுவோம், பாசிவ்னு சொல்லுவோம் எல்ஏசிபியில். அதே சிஸ்கோ ப்ரிப்பரேட்டரி பிஏஜிபியில் என்ன சொல்லுவோம்னா, ஆக்டிவ்க்கு நிகரான ஒரு வார்த்தை டைனமிக். சரி, டைனமிக்ல டிசைரபிள். பாசிவ்க்கு நிகரான ஒரு வார்த்தை ஆட்டோ. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆட்டோனா என்னன்னா, அது எதையும் முயற்சி பண்ணாது. வேற ஒருத்தன் வந்து கேட்டான்னா, ட்ரங்கா இருக்கிறியா, நான் ட்ரங்கா இருந்துக்கிறேன்னு மாறிக்கும். அந்த மாதிரி போர்ட் சேனல் நீங்க பிஏஜிபி எனேபிள் பண்றீங்கன்னா, ஒரு பக்கம் டிசைரபிள்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் போயிட்டு அடுத்தவங்க கிட்ட, என்னப்பா நம்ம போர்ட் சேனல் பண்ணிக்கலாமா இந்த 2 லிங்கையும் அப்படின்னு 2 லிங்க் வழியா போய் கேட்கும். இவன் ஆட்டோவா இருந்தானா ஒத்துப்பான். ஆட்டோ வந்து என்ன பண்ணாது, இனிஷியேட் பண்ணாது போர்ட் சேனலை. டிசைரபிள் தான் இனிஷியேட் பண்ணும். அதே கதை தான் ஆக்டிவ். டிசைரபிள் மாதிரியே ஆக்டிவ் எந்த பக்கம் நீங்க கன்ஃபிகர் பண்றீங்களோ அதுதான் போயிட்டு என்ன பண்ணும், பாசிவ் ஆள்கிட்ட கேட்கும்.
நம்ம போர்ட் சேனல் பண்ணலாமா, குரூப் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அப்போ பேசிவ் சைடு ஒத்துக்கும். ரெண்டு சைடும் ஆட்டோ போட முடியுமானா போடக்கூடாது. இனிஷியேட் பண்ண முடியாது. ஆமா, ரெண்டு சைடும் பேசிவ் போட முடியுமா? போடலாம். ஆனால் வருமா, போர்ட் சேனல் வருமா? வராது. ஏன்னா யாருமே அதை வந்து இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிறான். ரெண்டு பக்கமும் ஆக்டிவ் போடலாமா? போடலாம், தப்பு கிடையாது. போடலாம். அதே போல ரெண்டு பக்கமும் டிசைரபிள் போடலாம். சரிங்களா? சரி, ஒரு பக்கம் ஆக்டிவ் ஒரு பக்கம் டிசைரபிள் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இது வேற வேற புரோட்டோகால். அது ரெண்டும் புரியாது. இது அனுப்புறது அதுக்கு புரியாது, அது அனுப்புறது இதுக்கு புரியாது. ஒரு பக்கம் பேசிவ் இன்னொரு பக்கம் டிசைரபிள் போடலாமா? போட முடியாது. சொன்னீங்க, போட முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு லேபா பார்க்க போறோம்.